மக்களே வணக்கம். இந்த வீடியோ நீங்க புரிஞ்சுக்கணும். மாறி பேசுறாங்களேன்னு சொல்லியிருப்பாரு. அதானே? அப்படிதான் அது சரியா சொல்லணும். தங்கச்சி எல்லாம் பேசுறத பொன்ராஜையா கேட்ட மாதிரி எல்லாருமே கேட்டுருக்கோம். ஒரு தங்கச்சி சொல்லுது, எங்க வீட்டுக்காரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இப்படி பேசுறது இது போல பேசுறாங்களே அப்படிங்கும்போது தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், இவர் கட்சியில இருக்கிறவங்க என்னைய, என் குடும்பத்தை, தம்பி சிவகார்த்திகேயன் குடும்பத்தை, அருமை சகோதரர் அஜித்தோட குடும்பத்தை எல்லாம் பாருங்க. அஜித்தோட குடும்பத்தை பாருங்க. இது என் தங்கச்சிய எப்படி போட்டுக்காரு பாருங்க. விஜய் படத்தை போட்டு ஒருத்தர் இது மாதிரி ஒரு புத்தகம் போடலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா அவ்வளவு இழிவா பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு கண்டிச்சு ஒரு பொதுவான அறிக்கை இந்த மாதிரி எழுதுறது கண்ணியமற்ற பதிவுகளை உறங்க தவிர்ங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தடவை அறிக்கை விட்டுருந்தா, அந்த தங்கச்சியை பேசும்போது அப்படிலாம் பேசுறது கண்ணியமற்றது, அதை செய்யாதீங்க நீங்க ஒரு நேர்மையாக அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா, இப்ப நீங்க பொன்ராஜையா மேல கமிஷனர் அலுவலகத்தில் மனு கொடுக்க போனீங்கல்ல, புகார் அளிக்க போனா அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது, என் மனைவியா, என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்தில் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை பிள்ளைகளை, இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? சிமன் சார், இல்லை எனக்கு புரியல. உங்களுக்கு அவங்க பேசுனது சரியா தெரியலன்னா, எனக்கு அது தெரியல, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா நான் பேசுறேன் அப்படின்னு தான் இது வரைக்கும் நீங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு சார். அவரு அந்த மாதிரி விலை மாதர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி அந்த மாதிரி அப்படின்லாம் கிடையாது சார். ஸ்ட்ரெயிட்டாவே அந்த கேவலமான வார்த்தையை தாவேக்கா பெண்கள் என்ன சார், எந்த பெண்களா இருக்கட்டும், அது உங்க கட்சியா இருக்கட்டும் எங்க கட்சியா இருக்கட்டும், அந்த ஒரு வார்த்தையை அவரு உபயோகப்படுத்தினார் சார். சார் நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் இப்போ சம்மந்தமே இல்லாமல் அஜித் சாரோட ஃபேமிலி, இந்த சாரோட ஃபேமிலி, அந்த சாரோட ஃபேமிலி, இவங்களை பற்றி பேசுகிறாங்க, அவங்கள பற்றி பேசுகிறாங்க. யார் சார் பேசுகிறா? ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுங்க சார். சார் விஜய் அண்ணாவோட ஃபோட்டோவை போட்ட 1000 அக்கௌண்ட் இருக்குது சார். அது உங்கள் கட்சியில் சேர்ந்தவங்களும் அந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, பல கட்சியில் சேர்ந்தவங்களும் அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க சார். அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி போடுறாங்கன்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா, நாங்கள் எங்கள் விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணுறதே விட்டுறோம் சார். கண்டிப்பாக நான் இப்போ சொல்கிறேன் சார், அடித்து சொல்கிறேன், எந்த ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸும் எங்கள் அண்ணன் மேலே உண்மையாக பாசம் வச்சிருக்கிற எந்த ஒரு டிவிகே தொண்டனோ இந்த மாதிரி இன்னொரு குடும்பத்தை அசிங்கமாக பேசுகிறதோ இல்லை அசிங்கமாக சித்தரிக்கிறதோ கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க சார். எங்கள் அண்ணன் ஃபோட்டோ போட்ட அக்கௌண்ட்டு ஏகப்பட்டது இருக்குது சார். அதில் எவன் வேணா உள்ள பூந்து எந்த கட்சியில் இருக்கிறவன் வேணா போடலாம் சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்ன சார் இது, யாரோ ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி பேசிட்டு போகிறீங்க சார். உங்களோட கருத்துக்கெல்லாம் நான் பயங்கரமாக மதிப்பு கொடுக்குற ஒரு ஆள் சார். உங்கள் கட்சியில் பல பேர் மரியாதை இல்லாமல் அவமரியாதையாக பேசுகிறாங்கனாலும் உங்களோட கருத்துக்கெல்லாம் நான் கூர்ந்து கவனிக்கிற ஒரு ஆள் சார். நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் இப்படி குருட்டாம் போக்கில் போகிற போக்கிலலாம் அடிச்சு விட்டு போகக்கூடாது சார். சார் உங்கள் கட்சியை சேர்ந்த தங்கைகள் தம்பிகள் என்ன நிறைய வீடியோஸ் நானே பார்த்தேன் சார். அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க என்னை பற்றி தப்பா அவதூறா அசிங்கமாக பேசுனதெல்லாம் நானும் கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்டாக கொடுக்கலாமா? எவ்வளோ தப்பாக இருக்கு. ஒரு மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இல்லை சார்? ஒரு பப்ளிக் ஃபோரமில் ஒரு 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 மரியாதைக்குரிய ஒரு ஆள் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு சமூக பெண்களை, அதாவது எங்கள் கட்சியோட பெண்களை அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவர் கேட்குறாருன்னா அது தவறுன்னு இல்லை சார். நீங்கள் பேசியிருக்கணும் சார். இதில் எங்கள் கட்சி உங்கள் கட்சிங்கிறதெல்லாம் தாண்டி பெண்களை அவதூறாக பேசுகிறாங்க சார். நீங்க என்னடானா யாரோ ஒருத்தவங்க எந்த ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத யாரோ ஒருத்தவங்க போட்ட கமெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு எங்க விஜய் அண்ணன் பதில் சொல்லணும், அவர் கண்டிக்கல, அவர் பதில் சொல்லணும், அதுக்கு நான் போய் கமிஷனர் கிட்ட இல்ல டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குவான்னு கேக்குறீங்க. இது எந்த விதத்துல சார் நியாயம் சார்? தப்பு யார் செஞ்சாலும் தப்பு சார். இந்த மாதிரியான ஒரு தவறான கருத்தை இல்ல ஒரு தவறான ஒரு புகைப்படம் போட்டு சித்தரிச்சு பேசினா கண்டிப்பா தப்பு சார். அது எந்த கட்சியா இருந்தாலும் தப்பு. அதுக்காக இதுக்கும் எங்க அண்ணனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அவர் எதுக்கு சார் முதல்ல யாரோ போடுற கமெண்ட்டை யாரோ சொல்ற இதுக்கு அவர் கருத்து தெரிவிக்கணும்? நீங்க சொல்ற மாதிரி எங்க கட்சியை சேர்ந்த பெண்கள் எங்க அண்ணனை அவ்வளோ லவ் பண்றோம் அப்படிங்கறத தான் சார் அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க. அதுக்கு ஃபில்டர்லாம் கிடையாது சார். எங்க அண்ணனை எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதை நாங்கள் லவ்னு சொல்கிறோம். எங்கள் புருஷனை விட எங்களுக்கு விஜயனை ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃபை விட எங்களுக்கு விஜயனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னா அது எப்படி சார் தப்பாகும்? அது தப்பா இருக்காதுல்ல உங்களுக்கு? என் ஒய்ஃபோட எங்களுக்கு விஜயனை பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஆண் மகன் சொன்னா அது தப்பு இல்லை. அதே ஒரு பெண் மகள் என் புருஷனை விட எனக்கு விஜயனை பிடிக்கும்னு சொன்னா அது தப்பு. அது அந்த அர்த்தம் இல்லை சார். அது உண்மையான தெளிவான அன்பு, காதல். காதலுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கு சார். ஸோ அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா இவர் இந்த பொன்ராஜ் சார் பேசினதுக்கு நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாதீங்க சார். அதுக்கப்புறம் ரோட்ல வரவன் போறவன்லாம் தப்பா பேசுவான். அது தப்பு சார்.
நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அப்படி சொன்னீங்களா, இல்லை அவர் அந்த அந்த வார்த்தையை ஒத்த வார்த்தையாக சொல்லியிருப்பாரு, அந்த வார்த்தையை டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்க. அதுக்காக நான் என்னோட ஆதங்கம். அதே வார்த்தையை தான் அவர் சொன்னார். அதையும் ஏதோ ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத ஒரு அக்கௌண்ட்டில் யாரோ போடுற ஒரு போஸ்ட்டையும் அதை எங்கள் விஜய் அண்ணனோட லிங்க் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்டது எனக்கு சரியா படலை. நன்றி, வணக்கம் சார். இவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தானா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.